கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:14 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்மாவோமையே வாஞ்சித்து கதருதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமவோமையே வாஞ்சித்து கதருதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாய் இருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாய் இருக்கிறதே. தேவனின் சந்நிதியே நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவன் சந்நிதியே நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதேன் நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதேன் நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே யாந்தன் ஆத்துமவோமையே வாஞ்சித்து கதருதே. யார்மோன் யோர்தான் தேசத்திலும் யார்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் யார்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்தும் தினமும் அம்மை நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும் தினமும் அம்மை நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். பகற்கால தேவரில் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரில் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். எங்க சம்பந்தி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட். மரியாள் பிரைஸ் லார்ட். சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பாராம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அந்த லக்கை நோக்கி தொடர்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. முதல் வசனத்துல பாருங்க, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று செய்கிறேன், அதை நம்ம செய்யணும். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி. பின்னாடி உள்ளதை மறக்கணும், அது மைனஸ், நாடி பிளஸ். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா தான் லக்க நோக்கி சொல்ல முடியும். இப்ப கலாத்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். என்ன பிரச்சனை பாப்போமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க. அப்ப ஒரு நாலேஜ் வந்துருச்சு. கலாத்தியர் நமக்கு நாலேஜ் வந்துருச்சா? எஸ், எவ்வளவோ நாலேஜ் ஆண்டவர் கொடுத்துட்டார். வேதத்தின் ரகசியங்களை பல காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்டதான் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்கு. ஒரு ஆச்சரியமான ஒரு கோவை நான் உங்களுக்கு சொல்றேன்.
உங்களுக்கு பிரதம மந்திரி மோடி அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமா? எஸ், நீங்க சரித்திரத்தையே சொல்லிடுவீங்க. எந்த ஊருக்காரரு எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா அவருக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. அதான் பிரச்சனை. விருதுநகர்னு ஒரு ஊர் இருக்குமாங்கிறது அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியும். 1000 பிரச்சனைகளை உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர். அந்த விருதுநகர்ல இப்படி ஒரு குரூப் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா இங்க ரெண்டையும் பாருங்க. இப்பொழுது நீங்கள் தேவனை அறிஞ்சாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்கு, அவருக்கு உங்களுக்கு தெரியுங்க. அதான் நீங்க பாக்குறோம். அவர் எவ்வளவு நல்ல ஒரு தேவன், நமக்கு என்னெல்லாம் ஒரு பிளான் வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் நீங்க நம்ம பாக்குறோம். அற்றுக்க பலன் அற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாட்டுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி, இவங்க எங்க திரும்பி போயிட்டாங்கன்னா, எதை ஆண்டவர் விட சொல்றாரோ, எந்த காலம் முடிஞ்சிருச்சோ அந்த காலத்துக்குள்ள போறாங்க. கிருபையின் காலம் வந்துருச்சு, நியாயப்பிரமாணத்து காலம் முடிஞ்சிருச்சு, இவங்க முடிஞ்சதுக்குள்ள போகிறாங்க. மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட்டிருப்பது. இதை நம்ம மறக்கணும். சோ மறக்க வேண்டியது என்னன்னா, நான் உங்களுக்கு நம்பர் 1 காமிச்சாச்சு. பவுல் தான் என்னெல்லாம் பிளஸ் அப்படின்னு நினைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமாலியருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தார். கமாலியருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்து கற்றுக்கொண்டார். இதை கற்றுக்கொண்டார் கிருபையின் காலம். கிருபையின் காலம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு, அது அறியாத நேரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னானவைகளை மறந்து உண்ணானைகளை நாடுகிறதற்கு, பின்னானவைகள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுடைய நியாய பிரமாணத்தை ஆண்டவர் நோ ஸ்டாப் பாஸ் எனஃப் அப்படின்ட்டார். அது என்னன்னு நான் பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 43வது வசனத்துல, உனக்கு அடுத்தவர்களை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லிவிடும். 43. பழைய ஏற்பாட்டுல சத்ருவை போய் அடி கொண்டு பொய்கிட்டே இது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடு. அது ஏன் அது சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்தை அவங்க சுதந்திரிக்க வேண்டியது இருந்துச்சு. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதுல யார் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, ஆண்டவருக்கு எந்தெந்த ஜாதிகள் பிடிக்காதெல்லாம் உட்கார்ந்துச்சு. இப்ப அவங்களை அடிச்சு துரத்திட்டு அங்க போய் உட்கார்ந்து, அது பழைய ஏற்பாடு. அப்படி இருக்கும் பொழுது 40 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுதான் அன்பின் பிரமாணம். பழைய ஏற்பாடை விட்டுட்டு பழச மறந்துருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்கிறதுனால பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரரா இருக்கிறது. பரலோகத்திலிருந்து பிதா பார்க்கிறாரு, என் பிள்ளைகள் இப்ப எப்படி இருக்கணும், பழச மறக்கணும். பழச என்னது? நியாயப்பிரமாணம், அன்பின் பிரமாணத்துக்குள்ள வரணும். இதுதான் ஆண்டோட எதிர்பார்ப்பு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால 48வது வசனத்துல, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்கரா இருக்கிற நீங்க ஒரு கம்ப்ளீஷன் நம்ம எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அது எதற்குள்ள வரணும்னா அன்பின் பிரமாணத்துக்குள்ள வரும். சரி, எதை மறக்கணும், எதை நினைவு வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த சோ கால்டு கிரீம் ஆஃப் த பீப்புள் வாசிப்போம்னா 23வது அதிகாரம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு 23, 27. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயர். வேத பாரகர் யாருங்க? பைபிள் டீச்சர், வேதத்தை போதிக்கிறவங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ எல்லாம் ஒரு வெளி தோற்றம் வேற, உள் தோற்றம் வேறங்கிறத பிரிச்சு காட்டுறாரு. உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லுக்கு ஒப்பா இருக்குது. ஒப்பா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கலர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா. இப்ப அதாவது இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்பிள் சிலுவையெல்லாம் வைக்காதீங்கப்பா அப்படின்ட்டு இருப்பார். என்னுடைய பாட்டி, எங்க அப்பாவுடைய அம்மா, கொஞ்சம் வயசுல எங்க பாட்டி இறந்துட்டாங்க. கொஞ்சம் வயசுனா நான் ஒரு 4-5 வயசு இருக்கும்போது எங்க பாட்டி இறந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல எங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா, இட்டலி மார்பிள் அங்கிருந்து ஒரு கிராஸ் ஆர்டர் பண்ணி, இப்பெல்லாம் ஈஸி இங்கே செய்யறாங்க, அது வந்துருச்சு அங்கிருந்து, அதைத்தான் வச்சாரு எங்க அப்பா. இன்னும் அதுக்கப்புறம் எங்க மாமனார் டாக்டர் மாதிரி அப்பா வெள்ளையடிக்க பல இருக்கிறது. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப் பண்ண நான் சொல்றேன். அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டார்,
என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் என்னுடைய கல்லறை மேல வைக்கிறதுக்கு எந்த இடத்துல எப்படி செய்யணும் ஒரு போட்டோவையும் கொடுத்துரு. இந்த மாதிரி தான் என் போட்டோ கல்லறை மேல. ஆண்டவர் சொல்ல வெள்ளை அடிக்கப்பட்ட இன்னைக்கு அதை அப்படி டெக்கரேட் பண்றாங்க கல்லறைய. ஆனா உள்ள இருக்கதா முக்கியம். கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள், அவை புறம்பே அலங்காரமா இருக்கும், உள்ளேயோ மறைத்துள்ள எலும்புகள்னாலும் சகல அசுத்தத்திலும் அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு முன்பாக நீதிமான்கள் காணப்படுகிற உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமம் இருந்தது. பிரிச்சு காமிச்சிட்டார். இது அவர்கள் வாழ்ந்த நாட்கள்ல இருந்த இவர்கள் இப்படிதான் இருந்தாங்க. ஆண்டவர் போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சரி, இப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்துல ஸ்ட்ரெயிட்டா ஓடிட்டே இருக்கும், நோக்கத்தோடு ஓடிட்டு இருக்கும், ஃபுல் ஃபோர்ஸ்ல ஓடுறோம். அப்படி ஓடிட்டே இருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது? நெகட்டிவிட்டி. லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம். லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கணும். பின்னிட்டு நம்ம அந்த ஓட்டத்துல இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஓடிட்டு இருக்கோம். காலையில பாலிடெக்னிக் போற வழியில ஒரு ரோடு இருக்கு பாத்தீங்களா, அங்க காலையில ஒரு ஜாகிங் போறேன். ஒரு ஆள் கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்காரு. அவர் ரிவர்ஸ்ல ஓடுவார். நாங்கெல்லாம் இப்படி ஓடும், அவர் ரிவர்ஸ்ல ஓடுறோம். என்னத்துக்கு ரிவர்ஸ்ல ஓடுறோம் நான் கேட்க மாட்டேன். அவர் மூளை சொல்றது ரிவர்ஸ்ல ஓடியா, எல்லாரும் இப்படி நீ எதுக்கு இப்படி ஓடுற அப்படின்ட்டு. அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். எவனாவது லேசா ஒரு நாய் படுத்துருந்துச்சுன்னா தெரியாது, மிதிச்சாரு ஜோலி முடிக்குது. ஆனா அவர் மட்டும் ரிவர்ஸ்ல தான் போக சொல்லுது. ஆனா ஆண்டவர் ரிவர்ஸ்ல போகாத, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கணும் தேவனுடைய ராஜ்யத்தை. பின்னிட்டு பார்க்காம அகடா முன்னாடி போய் இருக்கணும் போஸ்ட். சரி, முன்னிட்டு போக வேண்டும். வசனத்தை வாசிப்போம், அதுக்கப்புறம் வசனத்துக்குள்ள போவோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம். இப்ப நான் உங்களுக்கு 13வது வசனத்துல உள்ள லாஸ்ட் பாட்டை சொல்லிட்டு தான் 14 போறோம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றேன்னா எபிடோனோ. EPEKTEINO மேல ஒரு கோட். திரும்ப சொல்றேன், EPEKTEINO மேல எபினோ. இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்? ஸ்ட்ரெச். என் கை இங்க இருக்கு, அப்படி ஸ்ட்ரெச், இங்க வர ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா, அதுக்கு ஒரு எஃபர்ட் தேவை. நீட்டர் கையை ஃபுல்லா நீட்டருக்கு இங்க வலிக்கு. அதான் அத ஸ்ட்ரெச்ங்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னா டீனோ. இது ரெண்டு வார்த்தை, எபி டீனோ. டீனோ TEINO டீனோ. டீனோங்கிறத ஸ்ட்ரெச். அப்ப இதுக்கு மேல உங்களால நீட்ட முடியாது. அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீட்டணும். அதான் ஆண்டவர் சொல்றாங்க, எபி டீனோ ஸ்ட்ரெச். அதாவது இது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ரன்னிங்ல ஒருத்தன் எவ்வளவுக்கெவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியும். நான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு இருக்கேன். எங்க வார்த்தை சொல்றேன், கையை ஸ்ட்ரெச் பண்ண அப்படி இல்லைங்க, கையை வலிக்கும், ஷோல்டர்லாம் வலிக்கும், எல்லாம் ரிப்பேர் ஆன ஷோல்டர். இப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க. இதான் மேக்ஸிமம். எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்றோமோ நம்ம பாடி முன்னாடி போகும். முன்னாடி இதான் ஸ்விம்மிங்ல முன்னாடி போறதுக்கு ஸ்ட்ரெச், ரன்னிங்லயும் முன்னாடி போகணும் ஸ்ட்ரெச். சரி, ஆண்டவருடைய ஃபைனல் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஃபைனல் நோக்கம் எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி. நாம் அனைவரும், பவுல் தன்னையும் சக விசுவாசம். பவுல் ஓடுறார், அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி போயிட்டு இருக்காரு. நீங்கள் என்னோட கூட ஓடுங்க. எதுக்கானா ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷர். இதுதாங்க நோக்கம். நீங்க ஓடி 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 போறீங்க, அந்த இதுக்குள்ள வரணும். அதான் அவருடைய பிளான், காட்ஸ் பிளான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்ப கொலோசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 4:12. ரன்னிங்.
எப்பாப்ராத்தாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம். எப்பாப்ராத்தா குறித்து நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு, நீங்க மறந்துருப்பீங்க, நான் ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை சேர்ந்தவன். இந்த எப்பாப்ராத்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது, போதக சமர்த்தன் கிடையாது, ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி கிடையாது. அவன் உங்களை மாதிரிதான் ஈக்குவல் தாங்கிறான். நீங்களும் அவன் ஒண்ணுதான். உங்களுக்கு வாழ்த்து உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்து ஊழியக்காரனமாகி இவன் நீங்கள். அவருடைய வாஞ்சை பவுலுடைய வாஞ்சை ஒரே மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாம் தேர்ந்தவைகள் எல்லாம் பூர்ண நிச்சயம் நிறைவேற்ற உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்யறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னு நீங்க 100 சொல்லுது. அன்றைய கிருபைனால நான் செய்கிறேன். என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடிட்டு இருக்கேன். ஆண்டவர் பலனை கொடுக்கிறாரு. வருஷங்கள் போகுது, அதற்கு உரிய கிருபைகளையும் கொடுக்கிறார். சித்தமானவர்களாம் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களும். அந்த பூரண நிச்சயம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பூரண நிச்சயத்தை குறித்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்பாக எங்களுடைய ஆலயத்தில் இப்ப அவர் ஆளு காணா போயிட்டார். எங்க இருக்காரு தெரியல, யாருக்கு தெரியாது. அவர் ஒரு ரயில்வேல ஒரு நல்ல ஒரு ஹை பொசிஷன்ல இருந்தவர். ஆலயத்துக்கு வருவாரு, நிறைய ரெஃபரல் பைபிள் வாசிப்பாரு. அப்படி ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவர். நான் ஊழியம் செய்யற மாதிரி அவர் ஊழியம் செய்வார். ஒரு நாள் என்னை தேடி வந்தார். வந்தப்ப அன்னைக்கு இந்த வியாழக்கிழமை நினைக்கிறேன், அன்னைக்கு ஒரு ப்ரேயர் இருந்துச்சு. அப்ப நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் கூட இருந்தாரு. நான் சொன்னேன், வரேங்கன்னா ஆமா நான் சும்மா உங்க கூட எனக்கு இருக்கேன் டாக்டர். போயிட்டு வரும்பொழுது, எப்படி டாக்டர் உங்களால இந்த ஸ்பீட்ல போட முடியுது அப்படின்னாரு. நிஜமா ஒரு வார்த்தை கேட்டேன். பிரதர், நீங்க மரித்தால் பரலோகம் போயிருவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த நிச்சயம் மட்டும் தான் டாக்டர் எனக்கு இல்லை, அந்த நிச்சயம் மாத்திரம் எனக்கு இல்லைங்கிறாரு. அவர் போற ஸ்பீடு, அவருக்கு ஆலயத்து மேல இருக்கிற வாஞ்சையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அசந்துருவீங்க. ஆனா இங்க பாருங்க, பூரண நிச்சயம் உள்ளவர்களாகும். அந்த பூரண நிச்சயம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த ஸ்பீட்ல கூட ஓடிக்கிட்டே இருக்கணும். இது சொல்லுகிறார். சரி, இந்த வாழ்க்கையில வாழும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் ரெஃபரல் பைபிள் பார்த்து எனக்கு இந்த மெசேஜே தெரியும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருந்தார். ஓடினாங்க, ஸ்லோ ஸ்பீட். வசனம் தெரியுமா உங்களுக்கு? நான் தான் காட்டணும் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல பாருங்க. பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, சாட்சி சொல்வார், ஜெபம் பண்ணுவார். அதோட அவ்வளவுதான், அதுக்கு மேல ஸ்பீட் இல்லாம இருந்தார். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய், தர்சு பட்டணத்தில் எந்த பட்டணத்தில் ஆண்டவர் அவரை பிடிச்சாரோ அங்கேயே ஜாலியா இருக்காரு. எல்லாரும் போக்குவாரு, வருங்கய்யா இந்த இடத்துலதான் ஆண்டவர் சூரியனை போல எனக்கு பிரகாசித்தாரு, கண்ணு குருடா போச்சு, கண்ணு தெரியுது, ஏன் ஆண்டவர் என்னை பிடிச்சாரு, சாட்சி. ஜெபம் பண்ணவங்க வரேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கண்ட்ரை அந்த ஜெபம் பண்ணுவாரு. இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தார் வண்டியை எங்க தர்சு பட்டணத்துல. அப்ப பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அங்கதான் இருந்தார். பேக் சைட் எல்லாம் போல, பின்மாற்றத்துக்கு எல்லாம் போல, அங்கதான் இருக்காரு. ஆனா ஸ்பீட் இல்லாம இருந்தார். அந்தியோவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். வந்தவுடனே அவர்கள் 1 வருஷ காலமா சபையோடு சேர்ந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் இப்ப டீச்சிங் பண்ணிட்டார். இந்த டீச்சிங் அங்க பண்ண முடியாது. டீச்சிங்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் அந்தியோவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவ எந்த ஸ்பீடு இல்லாத ஒரு சவுல் பவுலா மாத்திட்டாரு. பர்னபா கூட்டிட்டு வராரு. கரெக்டா 1 வருஷத்துல பேரை கொடுத்தாங்க. முதலாக கிறிஸ்தவர்கள் பேர் கிடைச்சிருக்கு. இதுதான் அந்தியாவில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். நல்லா கேட்டுக்கோ, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஸ்பீடு கொடுப்பாரு. நம்ம ஓடுனா அது ஆசீர்வாதம், ஓடலையா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. சரி, ஸ்பீடு கம்ப்ளீட்டா போன ஒருத்தரை காட்டுறேன். யார பாப்பா? யோபு. சரி, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். பேதுருட்ட ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவர் ஒரு பக்கா யூதன், 100%. இந்த யூதர்கள்ட்ட பிரச்சனை என்னன்னா, அவர் புரஜாதிட்ட மிக்ஸ் ஆகக்கூடாது, தனியா இருக்கணும், சேரக்கூடாது.
ஆனா இவர் இங்க ஒரு கால் வச்சுட்டு இருக்காரு. தைரியமா பவுல் மாதிரி ஸ்பீடா போக மாட்டார். தரிசனம் பார்த்தாரா, பார்த்துட்டு அடுத்த என்ன செய்யணும், 9வது இடத்துல ஒரு சீசனை பார்க்கிறார், தரிச பார்க்கிறார், பிரயாணம் பண்றாரு. இப்ப இது இப்படியே தான் போயிட்டு இருக்குது. பாருங்க, 8வது அதிகாரம் அப்படி வந்துட்டு இவருக்கு ஸ்பீடு கூடவே கூடல. அதனால ஆண்டவர் பார்த்தாரு. 11வது அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க, தேவாலயத்திலே எருசலேம்ல இருந்து வந்தவங்க இவங்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏன்யா நீ அவங்க வீட்டுல போய் சாப்பிட்ட, புறஜாதி வீட்டுல போய், உடனே அவரோட இந்த கதையை ஆரம்பிச்சு கேட்ட உடனே பாருங்க வாக்குவாதம் பண்ணாங்க. வாக்குவாதம் பண்ணோடனே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நான் இருந்தேன், ஒரு கூடாரத்தில் தரிசனத்தை பார்த்தேன். இவர் என்ன செய்யறாருன்னா மனிதர்களை கன்வின்ஸ் பண்றதே டயத்தை போயிட்டு இருக்காரு. ஆண்டவர் பார்த்தாரு, ஒருத்தர் இருக்கான் ஃபுல் ஸ்பீட்ல ஓடுவான், அவனுக்கு பவர் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா ஓடாம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். பிடி கூட்டு வந்தாரு, ஓட வச்சாரு, போறாரு, ஒரே ஸ்பீட்ல ஓடுறாரு. அந்த ஸ்பீட்ல போய் 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 அந்தியோகாவுக்கு வந்தாரு. 1 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய வந்துச்சு. 10வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 11:10 இப்படி 3 தரம் சம்பவித்தது எல்லாம் சொல்லி வேஸ்ட்னா ஆண்டராட நினைச்சு டக்குன்னு அர்த்தம் பிடிச்சுக்கிறார். சரி, இப்ப கிறிஸ்தவர்கள் பேர் கிடைச்சிச்சு. இந்த ஓட்டம் எப்ப முடியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எல்லாம் அவங்க செய்யணும், ஆண்டவர் செய்ய மாட்டார். ஒன்னு அவர் செய்வாரு, ஒன்னு நம்மளை செய்ய எதிர்பார்க்கிறோம். என்னால செய்யறாங்க. நம்பர் 1 போராட்டத்தை போராடணும், ஓடிடக்கூடாது. அனைவருடைய பிரச்சனை தான். ஒரு பிரச்சனை வந்துருச்சா அவங்க சில காரியங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எதிர காரியத்துல சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி வசனத்தை சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் அதற்குரிய ஆச்சரியத்தை கொடுப்பாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரி, அந்த ஸ்லோ ரன்னிங்ல ஆண்டவர் பிடிக்காது. நம்ம ஜேஎம் ஸ்டாலின்லாம் ஒரு காலத்துல ஸ்பீட்ல போனாரு, இப்ப ஸ்பீடு எனக்கு வேண்டாம் டாக்டர், இந்த பிரச்சனை என்னால தாங்க முடியல, ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். சரி, 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ எனக்கு துணை நின்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதியால் கேட்பதற்கும் என்னை பலப்படுத்தி சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த சிங்கம்ங்கிறது 2 சிங்கத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். அங்க ஒரு ஸ்டேடியம் இருக்கும். இந்த ரோமர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிமைகளை தூக்கி இந்த சிங்கத்துக்கு நடுவில் தூக்கி போட்டுருவாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த சிங்கம் அதை அடிச்சு உயிரோடு அவன் உயிருக்கு பயந்து ஓடுவான், அதை கும்பிடுவான், என்னென்னமே செய்வான். இந்த சிங்கத்துக்கு தெரியுமா இவன் கும்பிடுறாங்க, கண்களுக்கு முன்னாடி அடிச்சு சாப்பிடுவான். ஆனா இது அந்த சிங்கம் கிடையாது. ஏன் அது கிடையாது அப்படின்னீங்கன்னா, இந்த பவுல் ஒரு ரோம பிரஜை. கேட்டுக்கோங்க, ரோம பிரஜைய இப்படி போட முடியாது, அவன் சிலுவில் அறையக்கூடாது. இந்த சிங்கம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிங்கம் தான், புதுசு கிடையாது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம், எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து திரிகிற சிங்கம், இந்த சிங்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் அப்படிங்கிறார். காப்பாற்றி ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது வசனத்துல பரம ராஜ்யத்துல கொண்டு போயிருக்காரு. 18வது வசனத்துல. சரி, இப்ப இந்த லக்க நோக்கி போறதுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். இப்ப நான் உங்களுக்கு மேட்டர் சொல்லிடுறேன், அப்ப நான் உங்களுக்கு சொல்ல கொடுக்குறேன். லக்க ஆண்டவர் நமக்கு வச்சுட்டார். அந்த லக்குங்கிறது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒருத்தரும் ஒரு ஆச்சரியத்தை வச்சிருக்காரு. ஆனா ஆண்டவர் அந்த லக்க நோக்கி நம்ம போறதுக்கு அவர் ஒரு இதை பிக்ஸ் பண்ணிடுறாரு. இது இவனுக்கு, ஜேஎம் ஸ்டாலினுக்கு அவர் ஒய்ஃப் அன்னைக்கு வந்தாங்க. என்னுடைய பையனுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, என் மகளுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், 2வது ஒரு பையன் பிறந்திருக்கான். பெரிய ஆச்சரியம். இந்த வீட்டுல 3 தலைமுறைகள் வருது.
இது ஆண்டவர் ஜே.எம். ஸ்டாலினுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா இந்த 3 பிள்ளைகளும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறது அவரு கையில இருக்கு. சரி, இப்ப நான் உங்களுக்கு வசனத்தை காட்ட போறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யோசேப்பு. இந்த யோசேப்ப போர்த்திபார் ஒரு விலை கொடுத்து வாங்குறாங்க. அதான் ஆதியாகமம் 39வது அதிகாரம் முதல் வசனத்துல கடைசியில் அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மேல் விலைக்கு வாங்கினார். இப்ப இங்க நான் ஒரு வாட்ச் வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு விலை இருக்கு. இந்த வாட்சை பார்த்துக்கோங்க. இது என்ன வாட்ச் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சாதாரண வாட்ச். ஆனா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட். என்னுடைய 60வது பிறந்த நாளுக்கு என்னுடைய பேரன் ஸ்டீவ் அப்ப போய் அவன் போய் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி இந்த இது வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தான். தாத்தா, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தான்ட்டு. எப்பவுமே இதை நான் ஒரு சென்டிமெண்டலா நான் மெசேஜ் கொடுக்கும்போது இந்த பக்கத்தை அந்த எக்ஸ்ட்ரா வாக தான் நான் பார்க்கறது வச்சிருக்கேன். இதுக்கு உலகம் கொடுக்குற வேலை வேற, இது வேற வேலை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, இப்ப இதுக்கு ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டார். இந்த வேலை கிடையாது. போத்திபார் விலை கொடுத்து வாங்குறாரு. கொடுத்து வாங்கின உடனே ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, விலை கொடுத்து வாங்கும்போது அவன் என்ன நினைச்சிருப்பான்? 10 அடிமைகளை இவன் அதோட சேர்த்து விட்டு 10ஓட இவன் 1 அப்படித்தான் நினைச்சிருப்பான். ஆனா ஒவ்வொரு நாளும் எல்லாரும் வேலை செய்யறாங்க, இவன் வேலை வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் பாருங்க, காரிய சித்தி உள்ளவன் ஆனா. 2வது காரிய சித்தி உள்ளவன் ஆனான்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஒர்க் பெட்டரா. இப்ப பாக்கிறார் போத்திபார், ஏன்னா அவர் வேலை கொடுத்து வாங்கினேன், ஒரு கம்மியான வேலை தான் கொடுத்தேன், ஆனா இவன் சூப்பரா வேலை செய்யறானே, அதனால நான் என்ன செய்றேன், எனக்கு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உள்ளாந்துருச்சு. எல்லாம் வர 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 கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். இப்ப ஆண்டவர் ஒரு விலையை வச்சிருக்கிறார். அது என்ன விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41வது அதிகாரம் 40வது வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். அப்ப போத்திபார் அதை வாங்கும் போது யோசேப்புக்கு ஒரு ரேட்டு போட்டு வாங்குறாங்க. நினைச்சிருப்பாரா, ஐயோ நான் வாங்கினவன் ஒரு சாதாரண அடிமைன்னு ஆரம்பத்தில் நினைச்சேன். ஆனா அவன் கூட பார்க்க பார்க்க பர்ஃபெக்டான ஒர்க் செய்யறான். காரிய சித்தி வந்துச்சு ஃபர்ஸ்ட். 2வது ஆசீர்வாதம் அள்ளி ஊசி எங்க வீட்டுல வந்து இறங்கிட்டே இருக்குது. அப்ப எனக்கு தெரியுது, நான் வாங்கினது விலை 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 எக்ஸ்போர்ட்டான ஒண்ணு சீப் ரேட்டுக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நோ நோ நோ. ஆனா அதை விட ஆண்டோட ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை யோசிச்சு வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் பந்தய பொருள். பந்தய பொருள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஓடுறீங்க, ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறார். கூட இருந்தனால அந்த வேலையை கொட்டிட்டாரு. போத்திபாருக்கு தெரியுமா? எஸ், நான் பைபிள் இல்லாதத நான் உன்னுடைய கற்பனையில சொல்றேன். என்னைக்கு போத்திபாருடைய மனைவியுடைய கம்ப்ளைண்ட் பண்ணால, பொய் குற்றத்தினால யோசேப்பு ஜெயில போனாரோ, அன்னைக்கு தட 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 தடன்னு விட ஆரம்பிச்சிருக்கும். இவ்வளவு நாள் கிடைச்ச ஆசீர்வாதம் மைனஸ்ல போயிருக்கும். நினைச்சிருப்பாரு, ஏண்டி உன் பேச்சை கேட்டு எனக்கு ஏன் மண்டைய செருப்பெல்லாம் அடிக்கணும், நல்ல பையனை ஜெயில தூக்கி போட்டோம் பாரு. நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, எல்லாம் போய் மைனஸ்ல உட்காந்துட்டு. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு உறுதியா தெரியும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சானா அந்த ஆசீர்வாதம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். நிப்பாட்டினா டுபு டுபு டுபுன்னு. ஆனா ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒன்ன சீப் ரேட் வாங்கிட்டாரு. அப்ப வாங்கும்போது என்ன நினைச்சிருப்பாரு, என்ன இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க, இந்த யோசிப்பாங்களே இவன் இப்படித்தானே இருக்கான். ஆனா காரிய சித்திங்கிற ஒரு காரியத்தை பாக்குறாரு. ஆண்டவர் யோசிப்பேர் கூட இருக்கிறாரு. எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஆசீர்வாதம் ஒரு ஷார்ட் ஆசீர்வாதம். ஆனா அதுக்குள்ள வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தான் பெஸ்ட். எல்லாத்துக்கும் பார்ப்போம். 41வது அதிகாரம் 41வது. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ எகிப்து தேசத்து முழுவதைக்கும். அப்ப எகிப்து தேசம் ஃபுல்லா பவர் யாருக்குள்ள கொடுத்தாரு? ஒரு சின்ன பிரைஸ் குட்டி கொண்டு விலையை கொடுத்து யோசேப்பு ஒருத்தனை வாங்கினாரு. அப்ப யோசேப்புக்கு தெரியாது ஆண்டவர் ஒரு பந்தய பொருளை வச்சிருக்கிறாரு.
நான் ஓடணும். ஓட ஆரம்பிச்சாரு. யோசேப்பு மாதிரி ஒரு பெஸ்ட் மேனை பார்க்க முடியாது. அந்த இடத்துல பாவம் செய்யறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அக்கா கூப்பிடுறா, ரண்டின்னு கூப்பிடுறா. ஆனா இவரு நோ நோ சொல்றார். இது காரணம் இந்த பந்தய பொருள் அவர் கொண்டு போய் சேர்க்கணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவமுள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு ஓட்டை பந்தயத்தில் வைத்திருக்கிறது ஐயா. தொடர்ந்து ஓட பலம் தருவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட பலம் தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.